இந்த ஆயத்துல்லா அலி கொமைனி 79 அவங்களோட சுப்ரீம் லீடர் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் உருவாகின பிறகு 89 தான் பீடத்துக்கு வராரு. அந்த ஆள் ஷியா மத அறிஞர் தானே. ஷியா மார்க்கத்தோட அந்த கட்டமைப்பு அப்படியே ஈரானில் உருவாக்கி எடுத்திருக்கிறார். 37 வருஷம் ஆட்சியில் சும்மா ஷோ பார்த்து கொண்டு இருந்தில்லை. இங்கே இருக்கிற அரபுகளை பாருங்களேன், வெளிநாட்டில் எவனாவது வந்து ஒரு வாழை வச்சுக்கொண்டு இப்படி ஆடுவாங்க பார்த்துக்கிறீங்களா? இல்லாட்டி மூக்கை கொஞ்சிறே அவனை சொல்கிறதுக்கு மூக்கை கொஞ்சுதல். யாராவது உட்காந்து இப்படி மூக்குக்கு மூக்கை வச்சு இப்படி இப்படி தட்டுவாங்க. நீ மூக்கை கொஞ்சி கொண்டு வாழை வச்சு ஆட்டி ஆட்டி இரி. அவன் கட்டமைப்பு உருவாக்கிட்டான். அந்த பலம் அறிவு எந்த அளவுக்குன்னு சொன்னா, தனக்கு இவங்க நினைச்சாங்க ஆயத்துல்லா அலி குமைனியை டார்கெட் பண்ணி அடிச்சமெண்டா அவனோட சுப்ரீம் லீடர் முடிஞ்சு ஈரான் அடுத்த கட்ட நடவடிக்கை எல்லாம் ஜீரோ ஆகிடும். என்ன செஞ்சு வச்சுக்கிறாங்கடா, வீடியோவே போட்டு வச்சுக்கிறாங்க. என்னுடைய உயிருக்கு ஆபத்து நிகழலாம், அப்படி ஆபத்து நிகழும் பொழுது எனக்கு அடுத்தபடியாக இந்த தலைமை பொறுப்பை ஏற்று என்னுடைய இரண்டாவது மகன் முஜ்தபா அலி குமைனி அவர்கள் ஆட்சி பீடத்திற்கு சுப்ரீம் லீடராக வர வேண்டும். எல்லாம் ஏற்கனவே மௌத்த விரும்பிட்டாங்க, ஏற்கனவே ஏற்பாடு செஞ்சிட்டாங்க. முஜ்தபா அலி குமைனி யாரு? அந்த சின்ன மனுஷனா, 56 வயசு. முழுசா வாப்பாக்கு பக்கபலமா நின்று இந்த அமெரிக்காவுக்கு எதிரான போர்ல ஆலோசகராக இருந்ததே அந்த ஆள் தான். அந்த ஆள்டே கையில் கொடுத்தா, இனி அடி வாப்பா, அடி அமெரிக்காவுக்கு அடிக்கிறான். அடி அமெரிக்கா போட்ட அந்த பீலாக்கும் பில்டப்புக்கும் ஈரானை துண்டு தூளாக்கிக்கணும் சொன்னான் தானே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. ஈரான் அணு ஆயுத கூடங்களை நாங்கள் கலைத்து விட்டோம், துவம்சம் பண்ணி விட்டோம் என்றான். இவன் அந்த அணு ஆயுத நிறுவனங்களுக்கு, அந்த நிலையங்களுக்கு அடிச்சிருந்தா குறைஞ்சப்பட்ட ஒரு விளைவு வந்திருக்கணுமா இல்லையா? ஒரு 500 ஏக்கராவது ஈரான்ல என்ன செஞ்சுக்கணும்? புல்லு முளைக்காத அளவுக்கு ஆவிக்கணும் இல்லையா? அணு ஆயுத நிலையத்தை இல்லாமக்கிறா லேசிப்பட்ட விஷயமா? அணு ஆயுதத்தோட பவர் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிருமே. அணு ஆயுதம் வெடிச்ச எல்லாம் அணு ஆயுதம் வச்சிருக்கலாம், யாரும் பயன்படுத்த மாட்டான். பயன்படுத்தினாண்டி வைங்க, கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷத்துக்கு ஒரு குழந்தை கூட பிறக்காது அந்த ஏரியாவில். கதிர்வீச்சுக்கள், நியூக்ளியர் வேவ்ஸ், கேன்சர் கன்ஃபார்ம். மூச்சு எடுக்காமலே நிறைய பேர் சாகுவாங்க. பிறந்தாலும் யாராவது தப்பி தவறி எல்லாம் டிசேபிள். இருக்கிறவண்டெல்லாம் கை கால் போயிடும், பார்வை போயிடும், அந்த நுரையீரல் எல்லாம் வீக் ஆகிரும். கடும் பாதிப்பு, புல்லு கூட முளைக்காது 50-60 வருஷத்துக்கு. இந்த மாதிரி பவர் உள்ளது தான் பாவிக்க கூடாதுன்னு நீ NPT ட்ரீட்டியை வச்சிருந்தாரு, நன் நியூக்ளியர் ப்ரோலிஃபரேஷன் ட்ரீட்டி என்று சொல்லி 1968 உருவாக்கினாய். அப்ப இவன் சொல்றான் அடிச்சமா, அணு ஆயுத நிலையங்கள் எல்லாத்தையும் நாங்கள் நாசமாக்கிட்டோமா. எங்க நாசமாக்கினா? ஒரு 500 ஏக்கருக்காவது ஈரான்ல புல்லு முளைச்சிருக்க கூடாது, ஆக்கல, பொய்ய விடுறான். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க? ஒரு பவர்ஃபுல்லான நிலையில திட்டமிட்டு, எல்லாம் டெக்னாலஜி பவர்ல பார்த்தா, பலத்துல பார்த்தா அமெரிக்கா தான் நம்பர் 1ல இருக்குது. அவ்வளவு ராணுவ வீரர்கள், அவ்வளவு ஜெட்டு விமானங்கள், என்ன நவீன ரக ஆயுதங்கள், மிசைல்கள், சப்மரீன்கள் எல்லாமே இருக்குது. எல்லா பவர்லையும் அமெரிக்கா தான். ஈரான் என்ன பண்ணான் தெரியுமா? அந்த எண்ணிக்கையை கூட்டல, கை நிறைய கழுத விட்டே வச்சுக்கொள்ளாம எது தேவையோ அதை உருவாக்கினான். என்ன தேவை? என்னதான் ஆயுதம் வச்சிருந்தாலும் அதை முறியடிக்கிற டெக்னாலஜி தானே வேணும். சைபர் அட்டாக் பண்ணினால், ஈரானுடைய ராணுவ இணையதளத்துக்குள்ளே நுழைந்து சைபர் கிரைம் பண்ணி, சைபர் அட்டாக் பண்ணி அதை ஹேக் பண்ணினால் அதை ரீகவர் பண்ற டெக்னாலஜி டீம் ஃபியூ செகண்ட்ஸ்ல, இப்படி செகண்ட் கணக்கில் ஹேக்கிங்கை அப்படி ரீலொகேட் பண்ணி எடுக்கிற டெக்னாலஜி பவர் அந்த இளைஞர்களுக்கு ஈரான் அரசாங்கம் கொடுத்திருக்குது. அட்டாக் எல்லாமே ஆன்லைன்ல அடிக்கிற அட்டாக் தான். நேரடியாக ஃபீல்ட்ல இருந்து இந்த பட்டாசு கொளுத்துற மாதிரி சில நேரம் நெருப்பட்டி தேவைப்பட்டு பற்ற வைக்க, இந்த மாதிரி சுவிட்சை போடுறதுக்கு ஆள் தேவையே தவிர அதுவும் ரூம்ல இருந்து செய்யலாம். சிலதுகளை வீடியோ பண்ணி போடுறோம், நாங்கள் அடிக்கிறோம் பண்ணி காட்டணும் தானே. எல்லாம் பட்டன் சிஸ்டம். அமெரிக்கா எங்கெல்லாம் ரேடார் மெஷினரிஸ் வச்சிருக்கிறானோ, பல ஏக்கர் கணக்கான நிலங்களை வச்சு, குறிப்பா கட்டார்ல பெரிய ரேடியேட்டரி அவங்களோட நிலையம் ஒன்றை வச்சிருந்தாங்க. இவன் என்ன செய்யறான்? எங்க அந்த ரேடார் பவரை வச்சு அட்டாக்குகளை பண்றாங்களோ அதை அழிக்கிறதுக்குரிய சக்தியை உருவாக்கிட்டாங்க. பாலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் பழைய டெக்னாலஜி தான், ஆனா
2000 கிலோமீட்டரை தாண்டி போயிட்டு குறி வச்சு தாக்கி ஒரு மிசைல் போயிட்டு விழுந்தோடனே 10 கிளைகளாக அந்த மிசைல் பிரிஞ்சு 10 இடங்களை தாக்குற அளவுக்கு மிசைல் என்ற பழைய டெக்னாலஜியிலே அட்வான்ஸா போயிட்டாங்க. எல்லாத்தையும் விட அன்பிற்குரியவர்களே, இஸ்லாமிக் ரிவல்யூஷனரி காட் கோப்ஸ் IRGC என்ற ஒரு படையை வச்சிருக்கிறாங்க. எந்த ராணுவம் வெல போனாலும் இவங்க மட்டும் வெல போக மாட்டாங்க. டிரெக்டா சுப்ரீம் லீடர் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய படை, சுயேட்சை படை, ஜிஹாது படை என்று அவர்களோட பார்வையில் வச்சிருக்கக்கூடிய படை. யாருக்கும் மசிய மாட்டாங்க. அது அவர்களுடைய பவர். துல்லியமான தாக்குதல் திறன் இணையம் வழியாக. இந்த பவர் தேவையானது ஏதோ நெட்டில் போயிட்டு எதை அடிக்கணும், எது ரேடாரில் அடிக்கணும், ஜிபிஎஸ்ஸை வச்சு எதுக்கு அடிக்கணும், எல்லாம் அந்த டெக்னாலஜிக்குள்ள. குறிப்பாக சைனா வந்து இந்த டெக்னாலஜியில் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. ரஷ்யாவோட ஹெல்ப்பும் கிடைச்சிக்குது. ரஷ்யா பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணாட்டிலும் சைனாவோட ஹெல்ப். அவன் சைனாக்காரன் எதையும் கண்டுபிடிப்பானே. இன்னும் கொஞ்ச நாள் போனால் சோத்துப்பியானில் இருக்கிற சோறை வந்து வாயில் எடுத்து சாப்பிட்றதுக்கு மெஷினோட பிணைஞ்சி ஊட்டி விட்டுறதுக்கு மெஷினை கண்டுபிடிச்சி கொடுப்பான். ஒன்றும் செய்ய தேவையில்லை. இப்படி இருந்தால் போதும், பிளேட்டை வச்சுக்கொண்டு அது பாட்டுக்கு தேவையான அளவுக்கு இறைச்சி பருப்பு கறி மிக்ஸ் பண்ணி வாயில் கொண்டாந்து தந்துடும். அப்படி சப்பி கொண்டு ஃபோனை பார்த்துக்கணும். என்ன ஃபோன் பார்க்குறதுக்கு டைம் இல்லை, ஃபோனை பார்த்துக்கொண்டு இருக்க வேண்டியதான். சைனாக்காரன் ஹெல்ப் பண்ணுறதை பார்க்கணும். அடுத்தது மிகப்பெரிய பலம் எண்ணெய் வளம். மிகப்பெரிய அளவில் எண்ணெய் வளத்தை வச்சிருக்கிறாங்க. அதனால் அவன் பவர்ஃபுல்லாக தான் நிற்கிறான். சும்மா 2க்கு மடிஞ்சு போகிற நிலைமையில இல்லை. கிட்டத்தட்ட அமெரிக்காவுக்கு இதுவரைக்கும் $1 பில்லியன் அளவுக்கு நஷ்டம் ஏற்பட்டுக்குது 7 நாள் வாரில். அந்த காங்கிரஸில் உடனடியாக ஒரு தீர்மானம், செனட்டை கூட்டி தீர்மானம் எடுக்கிறாங்க. இந்த போரை நாங்கள் நிறுத்துவோமே, நாடு நஷ்டமடைகிறது, பில்லியன் கணக்கில் நிதி செலவழிகிறது, விரயமாகுகிறது. அதுக்கு எதிராக வந்து வழக்கு ஓட் போட்டதில் வந்து 44-47 மாதிரி கணக்கில் அந்த ஓட்டில் வந்து அந்த மசோதாவும் தோல்வி அடையுது. அதில் வந்து என்ன நடக்குதுண்டா, திருப்பி ஓர கண்டினியூ. ஏன்னா இப்போ மான பிரச்சனை ஆயிடுச்சு. ஈரான் திருப்பி கொடுக்குறதும் தாங்கிக் கொள்ள முடியல. சரி, ஈரான் இந்த போரில் ஏன் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அடிக்கிறான் என்று கேட்டான். கோல் பண்ணி சொல்லி தான் அடிக்கிறான். சவுதிக்கு உங்களை நாங்கள் தாக்கலை, உங்களோட அமெரிக்கன் பேஸை தான் அடிக்கிறோம். குவைட்டுக்கு உங்களை நாங்கள் தாக்கலை, உங்களோட அமெரிக்கன் பேஸை தான் அடிக்கிறோம். காரணம் பாருங்க, இந்த அரபு நாடுகள் எல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்கிறான்டா, எகிப்து, ஜோர்தான், ஐக்கிய அரபு அமீரகம், துபாய், பஹ்ரைன், இந்த நாடுகள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார உதவிகள் சம்பந்தமான ஒப்பந்தங்களை செய்திருக்கிறார்கள். யார்கிட்ட பாதுகாப்பு ஒப்பந்தம்? இஸ்ரேலோட. வெக்கமில்லையா அவங்களுக்கு? இந்த கத்தார்ல, துபாயில, குவைட்ல, சவுதியில அமெரிக்கன் பேஸ்ல வந்து முஸ்லீம்கள் வேலை செய்யறாங்க. அல்லாஹ்க்காக சொல்லிக் கொள்றேன், தயவு செஞ்சு வேலையை ராஜினாமா பண்ணி வந்துருங்க. முஸ்லிமா மௌத்தா போகணும் வேண்டாம். அந்த பேஸுக்கு அடிக்கும் போது உங்களோட உசுறு போச்சு. நீங்க காஃபிரை வலியாக்கி கொண்டு அவுலியாவாக்கி கொண்டு அவனுக்கு உதவி செய்த நிலையில் அல்லாஹ் பாதுகாக்கணும். குஃப்ரில் உங்களோட உயிர் போயிடலாம். அல்லாஹ் பாதுகாக்கணும், விலகிடுங்க. அதே மாதிரி ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் என்று சொல்லி 2020 ஒரு பஹ்ரைனும் ஐக்கிய அரபு அமீரகமும் துபாயும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் பண்றாங்க இஸ்ரேலுடன் தொழில்நுட்பத்தை பெற்றுக்கொள்வதற்காக. எதுக்கு? தொழில்நுட்பத்தை பெற்றுக்கொள்வதற்காக. பொருளாதார பாதுகாப்பு ஒத்துழைப்பு. இவங்களுக்கு 1967 6 நாளா அடிச்சாங்க. அதுவும் மறந்து வெக்கம் கெட்டவங்க அவங்களோட போயிட்டு ஒப்பந்தம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கட்டார் அடி வாங்குறதுக்கு தகுதியான நம்பர் 1 நாடு கட்டார். அல் உதைத் ஏர்பேஸ் வச்சிருக்கிறாங்க. மத்திய கிழக்கில் அமெரிக்காவோட மிகப்பெரிய வான்படை தளம் கட்டார்ல. சுமார் 10,000 அமெரிக்கா வீரர்கள் அந்த பேஸ்ல இருக்கிறாங்க. பல போர் விமானங்கள், கட்டுப்பாடு மையமும் அங்கத்தான் இருக்குது. பஹ்ரைன் நேவல் சப்போர்ட் ஆக்டிவிட்டி. பஹ்ரைன்ல தான் பக்கத்துல தான் இந்த அமெரிக்கா கப்பல் வரும். அவன் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல், ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலை வச்சு தான் மிரட்டுறா எல்லாத்தையும். கப்பல் வந்து பஹ்ரைனுக்கு பக்கத்துல தான் நிற்கும். அமெரிக்காட இது 5th ஃப்ளீட் ராணுவம் நிலையம் என்று அவங்க வச்சிருக்கிறாங்க. பாரசீக வளைகுடா கடற்படை நடவடிக்கைகள் எல்லாம் இங்கே தான் நடக்குது, பஹ்ரைன்ல. குவைட்ல கேம்ப் அரிஃப்ஜான், அலி அல் சலீம் ஏர்பேஸ், எல்லாம் முஸ்லீம் பேரையும் வச்சுக்கிறான் அமெரிக்கன் பேஸுக்கு. அமெரிக்கா ராணுவத்தில் முக்கிய தரைப்படை மையமாக இருக்கிறது. ஐக்கிய அரபு அமீரகம்
அல் தஃப்ரா ஏர்பேஸ், F-22, F-35 போன்ற விமானங்கள் அதான் இன்றைக்கு பயன்படுத்துறாங்க. ஜெட்டு, ட்ரோன் கருவிகளும் மற்றும் கண்காணிப்பு மையமும் இங்கே தான் துபாயில் தான் வச்சிருக்கிறாங்க. ஜோர்தான் முவஃபக் சல்தி ஏர்பேஸ், ISISக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு பேஸை வச்சிருக்கிறாங்க. ஈராக்ல அல் அசாத் ஏர்பேஸ், ஏர்பில் ஏர்பேஸ் ISISக்கு எதிராக நடவடிக்கை வச்சிருக்கிறாங்க. சிரியால அல் தனஃப், சிரியா ஈராக் எல்லை அருகே வச்சிருக்கிறாங்க ISISக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறதுக்காக. இத்தனை பேச வெக்கங்கெட்டவங்க வச்சு கொண்டு ஈரானுக்கு எதிராக கருத்து சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஈரான் சொல்றான் உங்களோட எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஷியா சுன்னி ப்ராப்ளம் இல்லை, இது நீங்க அமெரிக்காவுக்கு பேஸ் உருவாக்கி வச்சிருக்கிறீங்க, நீங்க அந்த பேஸை பயன்படுத்த விடாம இருந்தாலும் பரவாயில்லை, அப்ப கூட உங்களுக்கு எதிராக நாங்கள் அடிக்க மாட்டோம், பயன்படுத்தவும் செய்றீங்க, அனுமதி சொல்றாங்க, நாங்கள் விட மாட்டோம், அடிக்கிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டோம், எல்லா இடமும் இவனோட பேஸ்ல இருந்து அடிக்கிறதுக்கு இடம் கொடுக்காட்டி உனக்கு அடிப்பான் என்ற பயத்தில் அந்த பேஸ்கள் வச்சிருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அடி. அல்லாஹ் சொல்றான் 444 யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, லா தத்தஹிதுல் காஃபிரீன அவுலியாக மின் தூனில் முஃமினீன், காஃபிர்களை அவுலியாவாக எடுத்துக்கொள்ளாதீர்கள், பொறுப்பாளர்களாக, பாதுகாவலர்களாக, நேசர்களாக எடுத்துக்கொள்ளாதீர்கள், மின் தூனில் முஃமினீன், மூமீன்களை விட்டு. இது அல்லாஹ் பொதுமக்களுக்கு சொல்லல, ஆட்சி அதிகாரம் உள்ள காஃபிர்களை பத்தி அநியாயம் செய்யற காஃபிர்களை அவுலியாக்களாக்க கூடாது. அல்லாஹ் கேட்கிறான், அதுரீதுன அன் தஜ்அலு லில்லாஹி அலைக்கும் சுல்தானன் முபீனா, நீங்கள் உங்களுக்கு எதிராக அல்லாஹ்வுக்கு தெளிவான ஒரு ஆதாரத்தை கொடுப்பதற்கு ஆசைப்படுகிறீர்களா? உங்களுக்கு எதிராக ஆதாரமே என்ன தெரியுமா? நீங்க அமெரிக்காவுக்கு பேஸ் தயாரிச்சு கொடுத்தது, அந்த பேஸ்ல வேலை பார்க்கிற எல்லா முஸ்லிமும் அவனுக்கு எதிரான ஒரு ஆதாரத்தை அல்லாஹ்விடம் கொடுத்து விட்டான், அவன் உழைப்பும் ஹராம், முஸ்லிம்களுக்கு எதிரான உழைப்பு இருக்குதா இல்லையா? யோசிக்கணுமா இல்லையா? இப்ப அடிக்கிறது சரியா இல்லையா? அடிக்கத்தான் செய்வான். அவன் சரியா ஏர்போர்ட்டை தாக்கலாம், குவைட் ஏர்போர்ட்டெல்லாம் தாக்கல, உன்னுடைய அமெரிக்க ராணுவம் வந்து இறங்குதே அந்த ஏர்போர்ட்டுக்கு அடிக்கிறான். நீ சுலைமானிய வந்து அநியாயமா ஈராக்குக்கு கொண்டு வந்து நயவஞ்சகத்தனமா கொண்டிய 2020 அவன் சொல்லிட்டு அடிக்கிறான். பேஸுக்கு ராணுவத்தோட சண்டை, பொதுமக்களோட சண்டை இல்லை. அவன் சவுதியோட பிரச்சனை தான் காபாவே தாக்கி இருப்பான். அவன் எப்பயாவது காபால கையை வச்சிருக்கிறானா இல்லை என்றதை நாங்கள் பார்க்குறோம்.